அட ஆமாங்க, நாம் தமிழர் வாட்ஸ்அப் குழுவோட தலைவராக இருக்கிற சீமான் அவர்கள் வாட்ஸ்அப் குழுவை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில இணைஞ்சிட்டாராங்க. நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துடுறேன். மானரசத்தோட இணைஞ்சிட்டாராங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். உலக கப்சா மன்னன் சீமான் அவர்கள் நடத்துகிற நாம் டம்ளர் கட்சியை, சாரி அது கட்சி கிடையாது, அது ஒரு வாட்ஸ்அப் குழு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை மேடைகளில் பேசி உண்மை இருக்கோ இல்லையோ எப்படியாவது மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அது மூலமாக கைத்தட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இருக்கிற ஒரு தலைவர் தான் இந்த சீமான். இந்த சீமான் பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பொய்யா தான் பேசுவாப்புல. என்னைக்காவது ஒரு உண்மையை பேசினார்னா மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த அளவுக்கு ஒரு புழுகு மூட்டையா இருக்கிற சீமான் அவர் இப்போ ஒரு கப்சாவை அடிச்சு விட்டுருக்காரு, ஒரு சவாலை விட்டுருக்காரு. இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான சவாலை விட்டு ஒன்ன கூட நிறைவேற்றின கிடையாது. இப்போ மீண்டும் ஒரு சவாலை விட்டுருக்காரு. என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுல, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பெறுகிற ஓட்டு நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கட்சியை கலைச்சிடுறேன். தன் கருவை சீமான் கலைத்ததாக விஜயலட்சுமி குற்றம் சாட்டியிருந்தார். என்னமோ இந்த விஜயலட்சுமியோட கருவை கலைச்ச மாதிரி கட்சியை கலைச்சிடுறேன். நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன். அது கட்சியாயோ ஒரு வாட்ஸ்அப் குழுயா ஒரு டெலிட் பட்டனா போயிடும், அது வேற கதை. ஆனா இவர் சொல்றதெல்லாம் நடந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக 19 இடங்கள்ல தாமரை சின்னத்துல நேரடியாக களத்துல இருந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சியை சேர்ந்த 4 வேட்பாளர்கள் தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. இப்ப இந்த 4 கூட்டணி கட்சி வேட்பாளர்களை விட்டுருவோம். இந்த 19 பிஜேபி வேட்பாளர்கள் பெறுகின்ற வாக்குகள் இருக்குல்ல, 19 இடத்துல போட்டியிடுற பிஜேபி வேட்பாளர்கள் பெறுகின்ற வாக்குகளை விட 39 தொகுதிகளில் போட்டியிடுற வாட்ஸ்அப் குழுவான நாம் டம்ளர் கட்சிகளுக்கு கிடைக்குது பாருங்க ஓட்டு, அதை விட பல மடங்கு அதிகமாக தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதா நிதர்சனம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், ஐயோ அப்படின்னா உண்மையிலே ஆமக்கரி வந்து அவருடைய வாட்ஸ்அப் குழுவை கழிச்சிட்டு ஓடிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். ஏன்னா அந்த ஒரு பீஸ் தமிழக அரசியலில் இருக்கிறதுனால தான் அரசியலே ஒரு காமெடியா, அரசியலில் ஒரு டைம் பாஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யோ வாயா சீமான் என்ன பேசியிருக்கா அப்படின்னு பார்ப்போம் யா அப்படின்னு டைம் பாஸுக்கு ஒரு காமெடி பீஸாக வந்து சீமானை வச்சுருக்காங்க. அவரும் அந்த வாட்ஸ்அப் குழுவை வந்து கலைச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விகள் எல்லாம். அதனால் நிச்சயமாக அந்த வாட்ஸ்அப் குழுவை கலைக்கவே மாட்டாப்புல. ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஒரு டிவி விவாத நிகழ்ச்சி. அந்த விவாத நிகழ்ச்சியில் மொரட்டு லூசு அருணன் வந்து அந்த விவாதத்தில் அந்த உண்டியல் கட்சிக்கு சார்பாக கலந்துக்கிட்டாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர மொரட்டுத்தனமான வில்லத்தனமான லூசு இந்த ஆமக்கரி வந்து கலந்துக்குச்சு. இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதம். 2 லூசும் மாறி நீதாயா லூசுன்னு மாறி திட்டிக்கிட்டு கடைசி அந்த ஆமக்கரி லூசு என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் இருக்கீங்களே, அப்போ வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க. இந்த கூட்டணி வாங்கிறத விட நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டு வாங்கும். இல்லைனா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நாம் டம்ளரை வந்து அந்த வாட்ஸ்அப் குழுவை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட இணைச்சிடுறேன் அப்படின்னு அப்படி பல கோடி மக்கள் பார்க்குறாங்க. இனி ஒரு பேச்சை பல கோடி மக்கள் பார்க்குறாங்க மாதிரி நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு கடிக்க போறதை நீங்க பேசுறீங்க. வெளிப்படையா பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்க தொலைக்காட்சியில நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்கு வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துடுறேன். எவ்வளவு கேவலம் பாருங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமா துணிச்சலா அந்த பதிவு பண்ணோன்னா நம்மெல்லாம் வந்து ஷாக் ஆயிட்டு, என்னையா நம்ம காமெடி பீஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம், பயங்கரமான முரட்டுத்தனமான ஆளாக இருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரிசல்ட் வந்த உடனே இந்த மக்கள் நல கூட்டணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ஓட்டு கிடைச்சிது. நாம் டம்ளர் கட்சி இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சதுன்னா வெறும் 4 லட்சம் ஓட்டு தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல 2016 சட்டமன்ற தேர்தலில் சொல்றேன், மக்கள் நல கூட்டணி அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கி முன்னேறலைன்னா கட்சியை கலைச்சிட்டு நான் கம்யூனிஸ்ட்ல வந்து அது சிபிஎம் வந்து சேர்ந்துறேன்.
அப்படி இருந்தும் இந்த கட்சியை, இந்த வாட்ஸ்அப் குழுவை இந்த ஆமக்கறி கலைக்கவே கிடையாது. அதை வந்து ஒரு நேர்காணலில் கூட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு சவால் விட்டுருந்தீங்க, மக்கள் நல கூட்டணி உங்களை விட ஓட்டுகள் அதிகமாக பெற்றால் நீங்கள் வந்து கலைச்சிட்டு அந்த மக்கள் நல கம்யூனிஸ்டோட உங்கள் கட்சி இணைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்டோடனே, ஐயோ அது வந்து அவங்களாம் கூட்டணி அப்படி இப்படின்னு பல்வேறு என்ன சொல்லணும்னு தெரியாம உளறிட்டு வந்த ஒரு புழுகு மூட்டை தான் இந்த ஆமக்கறி. மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்கு வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சி கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்தேன். ஒரே பதிவு எழுதி வச்சிருக்கேன். மக்கள் நல கூட்டணியை விட குறைந்த வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வாக்குகள் சதவீதத்தில் மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட அதிகமாக தான் வாக்குகள். மக்கள் நல கூட்டணின்னு நம்ம அப்படி பேசல. நீங்க ஆறு கட்சி சேர்ந்துட்டு வாங்குற வாக்குக்கு அதனால நிச்சயமாக இதெல்லாம் நடக்க போறது இல்ல. சும்மா வாய் சவடாலா வந்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு பேசுறதுதான். இது கூட ஒரு புறங்க. இதே பத்திரிகையாளர் சந்திப்புல இன்னொரு விஷயத்தை அந்த லூசு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சந்திரயானுக்கு ராக்கெட் விடுறீங்க, இங்க செயற்கைக்கோள் விடுறீங்க அப்படின்னு நம்ம தேசத்தோட விஞ்ஞானத்தை கேவலமா பேசுது இந்த லூசு. சந்திரமனத்துக்கு ராக்கெட் விடுறங்கிற, இங்க காத்து இல்ல, இங்க தண்ணி இல்ல, இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல. இவனுங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட வேலை இதுதான். வாட்ஸ்அப் குழுல வர செய்திகளை எடுத்து மக்களை குழப்புற மாதிரி பேசுறது தான் இந்த லூஸோட வேலையாவே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி பிரிவினை பேசுற, இந்த மாதிரி தேசத்தோட வளர்ச்சிக்கு எதிராக பேசுற இந்த லூசுங்கள்ட்ட இருக்கிற இந்த டெக்னாலஜிகள் இருக்குல்ல, இப்போ இந்த ஃபோன்லாம் பேசுகிறா, இந்த சேட்டலைட் உதவியோட இந்த ஃபோன் பேசுறது, இந்த விவகாரத்தை எல்லாமே பிடுங்கி வீட்டுக்கு இன்டர்நெட்டுக்கு எல்லாமே கட் பண்ணி விட்டுறணும். யோ நீ சேட்டலைட் வேணான்னு சொன்ன, ராக்கெட்லாம் அனுப்ப வேணான்னு சொன்ன, முதல்ல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிற, சரி ஓகே இதெல்லாம் பண்ணிடுவோம், இதெல்லாம் பண்ணி முடிச்சு உனக்கு எப்போ திருப்தின்னு தோணுதோ அப்போ நீ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணு. அது வரைக்கும் நீ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாத, ஃபோனை யூஸ் பண்ணாத, லெட்டர் எழுதி ஒரு ஆள்கிட்டையா போய் 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 நடந்து போய் சைக்கிளில் போய் சொல்லியா அப்படின்னு துரத்தி விடணும். ஏன்னா இவனுக்குலாம் அறிவே இருக்காது, அறிவே இருக்காது. அறிவு தான் ஏன் அப்படி பேசுகிறாங்க. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்கு, நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க, உலக நாடுகளே வியந்து பார்க்குற அளவுக்கு நம்முடைய விஞ்ஞானிகளோட செயல்பாடுகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் கொச்சப்படுத்துகிற மாதிரி எப்படி எப்படி பேசுகிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் சும்மா விடலாமா? நிச்சயமாக மத்திய அரசு இந்த வாட்ஸ்அப் குழு தலைவர்களை எல்லாமே கண்காணித்து, இந்த சீமான் போன்றவர்களை எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாமானியனோட எண்ணமாக கூட இருக்கு. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.